வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இருக்காங்க இந்த காலத்தில். எல்லா விஷயத்துலையும் அவங்க நிறையா படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நிறையா சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை அவங்களே காப்பாற்றுறாங்க, பெரிய பெரிய பொசிஷன்ஸ்க்கெலாம் வராங்க. இது இந்த காலத்தில் நடக்குது. ஆனால் ஒரு பெண்மணி இதையும் மீறி போயிட்டாங்க. அதாவது நாங்கள் ஆண்களுக்கு நிகர் மட்டும் இல்லை, ஆண்கள் இந்த தீய காரியங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேயும் நாங்கள் நிகர் தான். அதாவது ஏமாத்துறது, ஃப்ராடு பண்ணுறது, மோசடி பண்ணுறது, ஸ்கேம் பண்ணுறது, இதுலேயும் நாங்கள் கைதேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு பெண்மணி நிரூபிச்சிருக்காங்க. அதாவது ராஜஸ்தானில், இந்தியாவில் ராஜஸ்தானில் ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது. அதில் சாக்ஷி குப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி ரிலேஷன்ஷிப் மேனேஜராக வேலை செய்கிறாங்க. அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி அவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் ஒர்க் தான். அதாவது நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்கணும், அந்த பேங்க்குக்கு கஸ்டமர்ஸ் தேடணும், அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட வைக்கணும், அப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அவங்கள தூண்டணும், ஊக்குவிக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை. ஸோ நார்மலாக பேங்க்ஸ் எல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லேடிஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற லேடிஸாக போடுவாங்க. அதாவது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், செக்ஸியாக இருக்கணும், அந்த மாதிரி லேடிஸ் தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால தான் ஈஸியாக கஸ்டமர்ஸை இழுக்க முடியும். இப்போ ஒரு வயசான ஆம்பளையை போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க போய் ஒரு வீட்டில் கதவு தட்டி இந்த மாதிரி எங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டாருன்னா, உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுருவார். இதே இப்போ ஒரு அழகான யங் லேடி போய் கேட்டாங்கன்னா, அப்படியாம்மா என்னென்ன ஸ்கீம் இருக்குது உங்கள் பேங்க்கில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணதில் இவங்க நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புத்தியில் சைத்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அது இவங்களை பிடிச்சிருது. இவங்களுக்கு சில தீய எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. சரி, என்னடா நம்ம கிழங்கட்டையெல்லாம் போய் கேன்வாஸ் பண்ணுறோம், ஆளுக்கு லட்சக்கணக்கில் பணம் போடுறாங்க, நம்ம ஏதாவது இதில் கொஞ்சம் தேத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. யோசித்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறாங்க இல்லையா, அதுலெல்லாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஏன்னா இவங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜருங்கிறதுனால இவங்களுக்கு கூடுதல் அதிகாரங்கள்லாம் உண்டு. அதாவது அவங்களுடைய ஆதார் நம்பர், அவங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், அவங்களுடைய ஃபோனு, இமெயிலு, எல்லா டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸும் இருக்கும் இவங்களுக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டாங்க பாருங்கள், அதில் கிட்டத்தட்ட ஒரு 110 ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டில் இவங்க விளையாட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எய்தர் இவங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டை, அப்படி இல்லைன்னா அதுலேருந்து லோன் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு அந்த பணத்தை வேறு ஒரு இவங்களுக்கு வேண்டிய அக்கௌண்ட்டில் இதுலேயோ போட்டாங்க. ஸோ இவங்க இன்னும் ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு நிறைய ஃபோன் லைன் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 7-8 ஃபோன் லைன் அப்ளை பண்ணி இந்த நிறைய பேருக்கு அந்த ஃபோன் நம்பரை மாற்றிட்டாங்க. பேங்க் ரெக்கார்டில் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு இவங்க தன்னுடைய ஃபோன் நம்பரை போட்டாங்க. அப்போ தான் ஓடிபி வந்துச்சுன்னா இவங்களுக்கு தான் வரும் அது. ஸோ இது பேங்க்குக்கே தெரியாமல் இவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ அந்த டெபாசிட்டை ஒரு லோன் எடுத்து அதில் இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்லைனில் கொடுத்தாங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அது இவங்களுக்கே வரும். இவங்க ஆத்தென்டிகேட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க. 4.5 crores மேலே இவங்க சம்பாதிச்சது. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த ஏமாற்றுகள் தொடர்ந்து பர்மனெண்ட்டாக நடக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் மாட்டிப்பான். ஸோ இதில் 1 or 2 கஸ்டமர்ஸ் பார்த்துருக்காங்க, என்னடா இது, ஏதோ நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஏதோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கே அப்படின்னு பார்த்துருக்காங்க. அவங்க பேங்க்கை கேட்டிருக்காங்க, நேரடியாக பேங்க்குக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ என்னுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து க்ளோஸ் ஆகிருக்கோ, இல்லை லோன் போயிருக்கோ, ஏதோ ஆயிருக்கு, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2-3 பேர் கேட்ட உடனே தான் பேங்க் கொஞ்சம் விழிப்படைந்தது. இது ஒரு 2020லேருந்து நடந்திருக்கு. இந்த கிட்டத்தட்ட ஒரு 2023 வரைக்கும் நடந்திருக்கு. 3 இயர்ஸான்னு வச்சுங்களேன். ஒரு 110 அக்கௌண்ட்டு, அதில் ஒரு 40-50 கஸ்டமர்ஸ் தே லாஸ்ட் தி மணி. ஸோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே பேங்க் அப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிச்சு. பண்ண உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இது ஏதோ ஒரு திருசமன் நடந்திருக்கு, ஃப்ராடு நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இமீடியட்டாக ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே
terminated her and they gave a police complaint and she was arrested. Sometime 2 மாதம் முன்னால் தான், மே மாதம் 2025 இன்னும் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. அரெஸ்ட் ஆகிட்டு இப்போ கேஸ் நடக்குது. அதாவது இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பெண்மணியை வந்து இவங்க தனியாக ஆக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கணும் உங்களுக்கு. எதர் வித்தின் த பேங்க் யாராவது இருக்கணும், இல்லை அவுட் சைட் த பேங்க் யாராவது கொஞ்சம் அந்த பேங்கிங் இது தெரிஞ்சவங்க யாராவது, அந்த நாலேஜ் இருக்கிறவங்க யாராவது இருக்கணும். அவங்க தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துர்போதனை பண்ணியிருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இந்த 4.5 கோடி கையாடல் பண்ணாங்க இல்லையா, அது பூரா என்ன பண்ணியிருக்காங்க, ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. போட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு. ஷீ லாஸ்ட் எவ்ரி திங் இன் த ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த 4.5 கோடி மற்றவங்க பணத்தை திருடி அதை ஷேர் மார்க்கெட்டில் போட்டு, அவங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது போல இருக்குது. எந்த ஷேர் வாங்கலாம் என்ன அதெல்லாம் ஒன்றும் தெரியாது போல இருக்குது. அதுக்கும் வேறு யாரோ ஆலோசனை கொடுத்துருப்பாங்கன்னு தான் தோணுது நமக்கு. அதனால் மொத்த பணமும் போயிடுச்சு அவங்களுக்கு. 4.5 crores மேலே ஷீ லாஸ்ட் எவ்ரி திங். ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு லைஃபே முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா பணமெல்லாம் போச்சு, ஏர்ன் பண்ண அவன் திருடின பணமெல்லாம் போச்சு, வேலையும் போச்சு, கைதும் ஆறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்க. அதாவது ஒரு சின்ன சபலம் ஏதோ நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே நேரம் பேங்க்குக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதாவது இப்போ வர்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம்ஸு, ஏமாத்துறது, மோசடி பண்ணுறதுலாம் அதிகரிச்சுட்டே வருது. அதனால் நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாது. இப்போ நீங்கள் பேங்க்கே இருந்து நீங்கள் பேங்க் ஆஃபீஸராக இருக்காங்க, அவங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்காங்க, இருந்தால் கூட அவங்களுக்கே ஃபுல் பவர்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, யூ கேன் அப்பாயிண்ட் ஹர் டு பிரிங் இன் மோர் கஸ்டமர்ஸ், நிறையா டெபாசிட் கொண்டு வரட்டும், நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணட்டும். ஆனால் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது. தேர் ஷுட் பி சம் அதர் பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு செக் அண்ட் ஆத்தரைஸ் தி அவுட் கோயிங் அமௌண்ட். அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து அவங்களுக்கே எல்லா பவரும் இருந்திருக்கு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து க்ளோஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய பவரில் இருந்ததுனால இந்த மாதிரி நடந்து போச்சு. இருந்தாலும் இது வந்து பேங்க் தான் முழு பொறுப்பு. இதுக்கு எல்லா பணத்தையும் பேங்க் வந்து ரீஃபண்ட் பண்ணணும் கஸ்டமர்ஸுக்கு. ஏன்னா இது வந்து ஸ்கேமில் அவங்க யாருமே இழக்கலை பணத்தை. சரி, அவுட் சைடு ஸ்கேம் பண்ணி அதில் தோத்தாங்கன்னா பேங்க் பொறுப்பு இல்லைன்னு ஓரளவு சொல்ல முடியும். ஆனால் இது வந்து பேங்க் ஆஃபீஸரே பண்ணியிருக்காங்க, பேங்க் எம்ப்ளாயியே பண்ணியிருக்காங்க. அதனால் பேங்க் தான் இதுக்கு வந்து முழு பொறுப்பு எடுத்துக்கணும். அண்ட் தே மஸ்ட் ரீஃபண்ட் எவ்ரி பைசா ஆஃப் தி கஸ்டமர்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ சிங்கப்பூரில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக வந்த ஸ்கேம் இது. அதாவது இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கேம் இது. இந்த டிபிஎஸ் பேங்க்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்கேமர்ஸு உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், என்னுடைய நண்பருக்கு ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இது ரியலாக. அதாவது அவர் நிறையா வச்சுருக்காரு, 15,000 20,000 சம்திங் வச்சுருக்காரு. அவருடைய அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தினம் ஒரு $2 டெபிட் ஆகிருக்கு. $2 எவ்ரிடே. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 டேஸுக்கு மேலே போச்சு. $200 போயிடுச்சு அவருக்கு. யூஸ்வலாக அவர் என்ன பண்ணுவார்னா, ஏடிஎம்மில் பணம் எடுப்பார். அப்போ பேலன்ஸ் எவ்வளோனா அது 18,900 ஏதாவது காட்டும் அது ரஃபாக. ஸோ ஹீ ஓன்ட் பி இன் அ பொசிஷன் டு நோ $2 டெபிட் ஆகிருக்கு. அதெல்லாம் தெரியாது அவர். ஏன்னா அது சின்ன அமௌண்ட்டு தானே இது. ஸோ 18,900 இருக்கும், 18,600 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஷீ குட் நாட் டிடெக்ட். பட் ஒரு தடவை அந்த ஆன்லைன் பேங்கிங்கில் போய் பார்த்தா டெய்லி $2 டெபிட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அது பார்த்தா போயினே இருக்குது, 3 மாதத்துக்கு டெபிட் ஆகிருக்கு. அப்புறம் உடனடியாக பேங்க்குக்கு கால் பண்ணி அவங்க வந்து நேராக வர சொல்லியிருக்காங்க. வந்துட்டு அவங்க வந்து செக் பண்ணி அது என்னமோ அவர் அந்த ஸ்கேம் பண்ணவர் என்னென்னா, அவரும் கொஞ்சம் நாலேஜபிள்னு நினைக்கிறேன், ஐடிலாம் தெரிஞ்சவர் போல இருக்குது. ஏதோ இந்த கூகுள் அக்கௌண்ட் மூலம் அவர் ஹேக் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு இந்த மாதிரி எவ்ரிடே சின்ன $2 யாருக்கும் கண்டுபிடிக்க போகிறதில்ல. அது மாதிரி நிறைய ஒரு 30-40 அக்கௌண்ட்டில் பண்ணியிருக்காராம் இந்த மாதிரி ஸ்கேம். ஸோ அவருக்கு வந்து ஒரு சைஸபிள் அமௌண்ட் வந்துடும் எவ்ரி மந்த்து. பட் இந்த பாதிக்கப்பட்டவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா $2 தானே டெபிட் ஆகிருக்கு. தே ஓன்ட் ஈவன் நோ தட் சச் அன் அமௌண்ட் ஹஸ் பீன் டெபிட்டட் டு தர் அக்கௌண்ட். இந்த மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் பேங்க்கில் வந்து அந்த கார்டை பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிவிட்டு வேறு கார்டு வாங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வர்ற காலங்களில் வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் கூட முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் பேங்கிங் வச்சுக்கணும். அது ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இல்லைனா கூட ஒரு எவ்ரி ஒன்ஸ் இன் 2 days 3 days வந்து நீங்கள் ஆன்லைனில் லாகின் பண்ணி எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு $200 $300 பிடிச்சா கூட உங்கள் அக்கௌண்ட்டில் $40,000 இருக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் $200 $300 யூ ஆர் நாட் கோயிங் டு டிடெக்ட் இட். பட் அவனுக்கு பெரிய அமௌண்ட் இந்த மாதிரி 10 அக்கௌண்ட்டில் பண்ணான்னா $3,000 வந்துடும் அவனுக்கு.
அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஆன்லைன் பேங்கிங்கில் லாகின் பண்ணி ஒன்ஸ் இன் 3 days 4 days பண்ணி எவ்ரி திங் இஸ் நார்மலா அப்படின்னு பார்த்துக்கணும். ஏதாவது அப்நார்மாலிட்டி வந்துன்னா we have to raise it to the bank immediately. அப்படி இல்லைன்னா ஸ்கேமர்ஸ் வில் ஹாவ் எ ஃபீல்ட் டே. அதனால் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான் அது. ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.